ஹாய் ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ பிக் பாஸ் 10 ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. நிறைய பேர் ஆவலோன்னு வெயிட் பண்ணிருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னா ஆல்ரெடி பிக் பாஸ் பற்றி பார்த்தவங்க, பிக் பாஸ் பற்றி இன்ட்ரெஸ்ட் அவங்க மட்டும் தான் வெயிட் பண்ணிருப்பாங்க. சில பேருக்கு இன்னும் கூட வந்து பிக் பாஸ் என்னடா சும்மா கத்திட்டே இருக்க வெறுப்பாக இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள எல்லாமே லைட்டாக அப்படியே ஒதுக்கி வச்சு பிக் பாஸ் பிடிச்சவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே வந்து நம்ம சேனல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ என்ன பார்க்க போகிறோன்னா செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் வந்து கன்ஃபார்மாக ரிவீல் ஆக போகுது. ஸோ எப்பயுமே அக்டோபர் தான் ரிவீல் ஆகும். இந்த வாட்டி வந்து அக்னி பரீட்சாலாம் புதுசாக வந்து காமன் மேன்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இப்போ செப்டம்பர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸ் வர போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரூமர்ஸ் லிஸ்ட் தாங்க. ஸோ ஓகே, ஏன்னா வந்து எவ்ரி இயர் நடக்கிறது தான். ஸோ நம்ம ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ மக்கள் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. பட் வந்து பிக் பாஸ் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து முதல் இடத்துல இருக்கிறது பிரியங்கா. ஸோ பிரியங்கானா வந்து அந்த விஜய் டிவி பிரியங்கா கிடையாது. பட் இவங்களும் விஜய் டிவிலாம் இருக்காங்க. பட் என்ன பிரியங்கானா செகண்ட் லெவலில் இருக்காங்களே, பயங்கர ட்ரெண்டிங்கில் இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்து பயங்கர ஃபயராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிக் பாஸ் உள்ள வந்தால் சூப்பராக இருக்குன்றது என்னோட மைண்ட் தாட். ஏன்னா வந்து அவங்ககிட்ட அந்த எல்லாமே இருக்குது. பயங்கரமாக டஃப் கொடுப்பாங்க, பயங்கரமாக கற்றுவாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸுக்கு ஒரு ஆப்டான ஒரு பர்சனை இவங்களை சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த செகண்ட் லெவல் கேம்லேயே வந்து அந்தளவுக்கு இருக்காங்க. பட் இது பிக் பாஸ் நல்லா பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான கருத்துக்களை இருந்தால் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃபரீனா வராங்க. ஸோ ஃபரீனாவோட நேம் வந்து லாஸ்ட் சீசனில் பயங்கரமாக அடிபட்டுருந்துச்சு. ஃபரீனா வராங்கலாம் சொல்லியிருந்தாங்க. பட் இந்த முறை ஃபரீனா வந்தால் மாசாக இருக்குங்க. ஸோ ஃபரீனா, பிரியங்கா இவங்களாம் வந்து பயங்கரமான பிக் பாஸுக்கு வந்து முக்கியமான நபர்கள்னு சொல்லலாம். இவங்களாம் வந்து பிக் பாஸ் நல்லா போகும். ஏன்னா இவங்க வந்து நல்ல ஒரு கேமுக்கான நாலேஜ் இருக்குது இவங்களெல்லாம். இவங்க வந்து எப்படி விளையாடணும், என்ன பண்ணணும், எங்கெல்லாம் சண்டை பண்ணணும். ஸோ அதில் வேறு ஃபரீனான்றவங்க வந்து பயங்கரமாக அந்த யோகா வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து வந்து நிறைய ஆங்கரிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உள்ளே வந்து நல்லா ஃபயராக இருக்கும்ன்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் பார்த்தா ஜாலின் ஜோயா. ஸோ அவங்க நேம் கூட லாஸ்ட் டைம் வந்து அடிபட்டு இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா எனக்கு மூவிஸை டைரக்ட் பண்ண போகிறேன், சம்திங் எல்ஸ் மூவியில் நடிக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஸ்டாப் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா போல்டாக இருக்க மாட்டாங்க. பட் வந்து அவங்களால வந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்க பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தா நாஞ்சில் விஜயன். ஸோ நாஞ்சில் விஜயன் உங்களுக்கு தெரியும், அவர் மேலே வந்து நிறைய இஷ்யூஸ் எல்லாம் நடந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவர் வந்து புதுசாக வந்து ஒரு தனி பிஸ்னஸில் போயிட்டுருக்காரு. அவங்க வந்து ஒரு பிராண்ட் வச்சுருக்காங்க. ஸோ ட்ரெஸ் ஷாப் மாதிரி வச்சுட்டு ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவரோட கடத்தில் போயிட்டுருக்காரு. அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கொஞ்சம் நாலேஜ் பர்சன் தாங்க. ஸோ நல்லா வந்து பட்டிமன்றம்லாம் பேசியிருக்காரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு நாலேஜ் பர்சன் தான். ஸோ அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிவரஞ்சினி. ஸோ சிவரஞ்சினின்னா உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் அமீர் வந்தார்ல, அமீரோட ஒய்ஃபு. ஸோ அமீருக்கே வந்து லாஸ்ட் கட்டத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க. இவங்கெல்லாம் விஷம், இவங்கெல்லாம் அப்படி, இவங்கெல்லாம் இப்படி, நீ இவங்ககிட்டலாம் அப்படி பேச விடாச்சு, அவங்க என்னது சேச்சிக்கிட்டலாம் பேசாது, அது இதெல்லாம் பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அவங்க உள்ளே வந்தாங்கன்னா நல்ல ஒரு ஃபயராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த முக்கியமான ஒரு நபர்கள் இருக்காங்களா, ஃபரீனா, பிரியங்கா, இவங்க இந்த மாதிரி வந்து சில பேர் வந்தாங்கன்னா பிக் பாஸ் நல்லா ட்ரெண்டிங்காக போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் இந்த டே வந்து பிக் பாஸ் உள்ள வந்து நிறைய சீரியல் ஆக்டர்ஸாக போடுவாங்க. லாஸ்ட் டைம் வந்து டோட்டலாக வந்து ஃப்ளாப் ஆன ஸ்டேஜ்லாம் இருந்துச்சு. அதனால் நல்லா ஆக்டிங் பண்ணுற பர்சன்ஸாக வந்து இந்த உள்ளே போகிறதுல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து வந்து காமன் மேனில் வந்து ஒரு 4 பேர் இல்லை 3 பேர் வந்து கம்பல்சரி போடுவாங்க. ஓகே, அடுத்ததாக வரப்போகிறது வந்து பத்தினான்னு நினைக்கிறேன். பத்தினா இவங்க வந்து ஹார்ட் பீட்டில் வந்து அனிதா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. கேர்லிங் ஹேரு, நல்லா நீட்டாக க்யூட்டாக இருப்பாங்க. அந்த கேர்லிங் ஹேர்லாம் வச்சு அவங்கள வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்து உள்ளே வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்களாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், பயங்கர ஃபயராக விளையாடுவாங்க. ஸோ நம்மளை வந்து ரிவ்யூ கொடுக்குறதெல்லாம் சூப்பராக இருக்கட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் இவங்களாம் வந்த பிறகு தான் தெரியும் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியலங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உமர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் டைமே உமர் வந்து கம்பல்சரி உள்ளே வந்துடுவார்லாம் வந்து அந்தளவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 90% கிட்ட சொல்லியிருந்தாங்க உமர் உள்ளே வரதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்குது, பயமாக எல்லாம் பேசியிருந்தாங்க. பட் உமர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லாக வரல. அவர் ஏதோ மூவி கமிட்மெண்ட்லாம் இருக்குது, என்னால் வர முடியும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ உமர் வந்தாலுமே வந்து நல்லா ஃபயராக இருக்கும். ஏன்னா உமர் நல்லா ஜிம் பாடி. ஸோ ஏன்னா பிக் பாஸில் வந்து கம்பல்சரி ஒரு ஜிம் பாடி வந்து எல்லா சீசன்லையும் வைப்பாங்க. லாஸ்ட் சீசன் அதுக்கு முன்னாடி சீசனில் வந்து பாலா, அமீர், ஸோ பாலா, ஆரி இவங்க சீசனில் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ உமரையும் வந்து உள்ளே போகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து சுனிதாவோட ஃப்ரெண்ட் அவர், அதனால் வந்து சுனிதா மேபி ரெஃபர் பண்ணி உள்ளே அவரை புஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புகழ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுங்கள். புகழ் வந்தார்னா வந்து கேம் நல்லா விளையாடுவார்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து அவர் காமெடியும் நல்லா பண்ணுவார். ஸோ அவர் காமெடி பண்ணுற விஷயங்களும் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ புகழுக்கான ஃபேன்ஸும் நல்லா இருக்காங்க. சிடபிள்யூசிலலாம் பயங்கரமாக கலக்கிட்டாருங்க. அவர் கூட பேர் ஆடுறது நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. நான் புகழ் கூட பேர் ஆகணும், ரம்யா பாண்டியன் இவங்களாம் இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டாக வந்து இவங்க அவர் தந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து புகழ் கூட பேர் ஆடுறது ரொம்ப இது பண்ணுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக பண்ணுவார். அதுக்கப்புறமா வந்து லக்ஷ்மி பிரியா மகாநதியில் நடிச்சிருக்காங்களா, இவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க வீடியோ போட்டாலே வந்து இவங்க வராங்களா வந்தால் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்லாம் சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு வந்து அவங்கள பற்றி அவ்வளோ டீட்டெயில் தெரியாது. ஸோ அவங்க வந்த பிறகு தான் அவங்களோட கேம் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம வந்து ஸோ அதை பற்றி ரிவ்யூ கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் பீட்டில் வந்து யோகலக்ஷ்மி அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அவங்க பேர் சொன்னால் தெரியும், தேஜுன்னு சொன்னால் தெரியும். பட் அவங்க கேரக்டர் சரியான சூப்பரான கேரக்டர் இந்த ஹார்ட் பீட்லேருந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் வேற மாதிரி யோசிப்பாங்கன்னு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து நல்லா சூப்பராக இருந்துச்சு அவங்க கேரக்டரு. ஸோ அவங்க கேரக்டருக்கே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நபர். பட் அவங்க வெளியில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்காங்க. பட் வந்து கேம் உள்ள வந்து அந்த மூவியில் வந்து வேறு மாதிரி இருக்காங்க. ஸோ வெப் சீரிஸில் ஸோ அவங்க வந்து எப்படி இருக்குன்ற வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்க பேர் நிறைய அடி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன், இவரும் ஹார்ட் பீட்டில் தான் இருக்கார். நவீன் வந்து ராம் ஆர்ஜே ராம் சம்திங் ஒரு பேர் வருது. இவரும் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவர் வந்து நம்ம யோகலக்ஷ்மியோட ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. ஸோ யோகலக்ஷ்மி தேஜுவோட ஃப்ரெண்டாக வந்து அந்த பிக் பாஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவருமே. ஸோ டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 10-11 பேர்கிட்ட வந்திருக்காங்க. 11 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ 11 மெம்பர்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு செலக்டட் பீப்புள்ஸ் வந்து உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பிக் பாஸ் வந்து இதுக்கு மேலேயும் சீசனை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, எப்படியாவது சீசன் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து எப்படியாவது வந்து நம்ம இவங்களெல்லாம் வந்து முக்கியமான நபர்கள் போடுவாங்க. இவங்களை தவிர்த்து வந்து வேறு நபர்கள் எடுப்பாங்க. ஏன்னா வந்து பிக் பாஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-150 பேரை ஃபில்டர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து அவங்கள ஃபில்டர் பண்ணி அவங்ககிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டு நீங்கள் எப்படி விளையாடுவீங்க, என்ன பண்ணுவீங்க, நிறைய லாஸ்ட் சீசனில் வந்து நிறைய பேர் வந்துட்டு அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்லாம் சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதாவது பண்ணுவீங்களா, இல்லை எதாவது க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இன்டர்வியூஸ்லாம் இருக்குங்க. நம்ம வந்து பிக் பாஸ் உள்ள ஈஸியாக நினைக்கிறோம். பட் வந்து அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் நீங்கள் உங்களில் யாராவது பிக் பாஸ்க்கு வந்து செலக்ட் ஆகியிருந்தீங்க எப்படின்னா காமன் மேனுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அதில் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணும்போதே தெரியும் எத்தனை பேர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க, எத்தனை பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் வந்து தெரியும். அது தவிர்த்து வந்து ஆடிஷன் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60% முடிஞ்சிருக்குங்க. ஏன்னா 1 மந்த் தான் இருக்குது, கிட்டத்தட்ட 1 மந்த் தான் இருக்கும்போது ஆடிஷன் வந்து கம்பல்சரி முடித்தா தான் வந்து அவங்களால அடுத்த கட்டத்தை மூவ் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஒருவங்க சொன்னால் ஆல்ரெடி சொன்னது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு இது. இந்த வாட்டி வந்து பிக் பாஸ் வந்து ஹிட் ஆகியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்காங்க. அதனால தான் அவங்கள எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ மக்களை உங்களோட கருத்துக்களை தான் வணக்கம் பதிவு பண்ணுங்க. மறுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.